ஐயோ இதெல்லாம் கனவா? சரி இப்படி போயிடுச்சு. ஹாய் காயோ. ஏய் ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கவி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க இங்க இங்க என்ன பண்றீங்க? சும்மா உட்காரலாமா? உட்காருங்க உட்காருங்க தாராளமா. என்ன இங்க என்ன பண்றீங்க? சும்மா தான் வந்தேன். நீங்க என்ன பண்றீங்க? நான் வேலைக்கு வந்தேன். இன்னைக்கு திடீர்னு மேம் வந்து லீவ் கொடுத்துட்டாங்க. சரி அதான் ஒரு காஃபி குடிச்சிட்டு கிளம்பிடலாமே அப்படின்ட்டு. அப்படியா? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்க. பார்க்கும் போதே தெரியுது நல்லா இருக்கீங்க. சரிங்க, என்ன டீ காஃபியா? டீ குடிக்கிறீங்களா? சொல்லிட்டா? இல்ல பரவாயில்ல. ஏன் என்னாச்சு? எனக்கு சுகர் இருக்கு, அதனால டாக்டர் குடிக்கிறாரு. சுகரா? என்ன வயசு உங்களுக்கு? ரேஷன் கடைக்கு சுகர் குடிக்கிறாங்க. என்ன வயசு ஆகுது? எனக்கு என்ன வயசு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு 26. 26 இல்லைங்க, எனக்கு 34. 34ஆ? ஆமாங்க. சீரியஸ்? என்னங்க சீரியஸா நீங்க ஏன் முக்கறீங்க? கோல்டு பிடிச்சிக்கிச்சு. தலையில அடிப்பாங்க, அடிக்கலாம். சரி, என்ன உண்மையாவே 34 வயசு உங்களுக்கு? என்ன சொல்றீங்க? சத்தியமா தான் உங்க மேல. ஏய் ஏன் மேல சத்தியம் பண்ணாதீங்க, நான் ரொம்ப நாள் நல்லா இருக்கும். பிடிச்சவங்க மேலதாங்க பண்ணுவாங்க சத்தியம். ஓ, பிடிச்சவங்க வேலையா? சரி, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை உங்களை. எங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஃப்ரெண்டும் கூட வந்தேன் நானு. அங்க நிக்கிறான்ல பிளாக் கலர் ட்ரெஸ். ஆமா, என் ஃப்ரெண்டு. ஓகே ஓகே. அவங்க ஆள் பக்கத்து கூப்பிட்டு வந்தாங்க. நீங்க அவங்க ஆள்லாம் பார்க்க போலையா? எனக்குலாம் ஆள்லாம் இல்லைங்க. ஏன் என்னாச்சு? அந்த பையன் நல்லா இருக்கானா? என் ஃப்ரெண்டா? ஆஹா, அந்த பையன் நல்லா இருக்கானா? வேணா அவனை வேணா கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏங்க அவர் தாத்தாங்க, டீ கடையில இருக்க தாத்தாலாம் மத்து கேட்டுட்டு இருக்காங்க. தாத்தா இல்ல, பக்கத்துல ஒரு அண்ணா நிக்கிறாங்க பாருங்க, அந்த பையன் நல்லா தான் இருக்கான். அந்த பையன் வேணா கரெக்ட் பண்ணிக்கோங்க. வேணாங்க, எனக்கு பையன் மேல இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. பையன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? கேர்ள்ஸ் தான் ரொம்ப சும்மா இன்ஸ்டாகிராம் பார்த்து இந்த மாதிரி கெட்டு போகாதீங்க. இன்ஸ்டாகிராம் பார்த்து கெட்டு போறேனா? இன்ஸ்டாகிராம் பார்த்து எவ்வளவு காதல் ஜோடிலாம் வளர்த்துட்டு இருக்காங்க. சரி, எனக்கு ஒண்டிமா டீ குடிக்க ஒரு மாதிரி இருக்கு. டீ சொல்லிட்டான். எனக்கு வேணாங்க. ஏன் என்னாச்சு? கன்றாவியா இருக்குது உங்க டம்ளரை பார்த்தாலே. என்ன இப்படி சொல்றீங்க? நிஜமாதாங்க. சரி, எனக்கே உங்களை பார்த்ததுல இருந்து ஒரே சர்ப்ரைஸா இருக்கு. சீரியஸாவே நீங்க மட்டும் தனியா தான் வந்திருக்கீங்க. உங்களுக்கு யாரும் ஆள் இல்ல? எனக்குலாம் யாரும் இல்லைங்க. அழகான பொண்ணுங்களுக்குலாம் ஆளே கிடைக்காது. நான் என்ன சொன்னேங்க? தெரியுதுங்க, எனக்கு ஆளே இல்லையா, அதனாலதான். பரவாயில்ல விடுங்க, கடவுளுக்கு தெரியல நம்மளுக்கு எப்போ யாரு கொடுக்கணும் அப்படின்னு. அதுக்காக நான் வெயிட் பண்றேன். வெயிட் பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க, கவலையே படாதீங்க. நீங்க ஏன் கல்யாணம் எதுவும் பண்ணிக்கலையா? லவ் பண்ணலையா? 23 வயசு ஆகுன்றீங்க, ஏன் இன்னும் உங்க வீட்டுல எப்படி விட்டு வச்சுக்கலாங்க? எனக்கு பேரண்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நான் தனியா தான் இருக்கேன். உங்க கூட எல்லாம் ஏதோ போட்டோலாம் போட்டு இருந்ததெல்லாம் என் ஃப்ரெண்ட் யாரு? மேக்ஸிமம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். வேற யாரும் அம்மா மாதிரி அங்க இருப்பாங்க உங்க ஃப்ரெண்ட் எல்லாம். ஐயோ, தயவு செய்து அந்த வெக்கம் மட்டும் படாதீங்க, அழகா தெரியுதுங்க. கொஞ்சம் நான் போய் பேசுவேன், அட்ஜஸ்ட் பண்ணி. தெரியுது, அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. அப்புறங்க வேற? அப்புறம் சொல்லுங்க, நீங்க தான் உங்களை பத்தி சொல்லுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்க இங்க வருவீங்க. நீங்க வைங்க, தூக்கின்னு ஓடிட மாட்டேன். அப்புறம் தூக்கிட்டு ஓட்டிங்கன்னா அது ஒரு பயம்தான். ஆமா ஆமா. சரி, என்ன உங்க ஃப்ரெண்டு தனியா நிக்கிறாங்க, நீங்க வேற இங்க உட்காந்துருக்கீங்க? அவங்க ஆள் வந்து இருக்காங்க, அதனால நிக்கிறாங்க. அப்படியா? எனக்கு தான் ஒரு ஆளும் இல்ல. நான் தான் சொல்றேன், யாராவது லவ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. யாரும் உண்மையாவே இருக்க மாட்டாங்க. 34 வயசு ஆகுதுன்னு சொல்றீங்க, மேரேஜ் ஆகுது உங்களுக்கு? ஏன் உங்க வீட்டுல எல்லாம் யாரும் எதுவும் சொல்லலையா? எங்க வீட்டுல எல்லாம் பயங்கரமா ஸ்ட்ரிக்ட். அதுதான் கேக்குறேன், ஸ்ட்ரிக்ட்னா நேரம் மேரேஜ் பண்ணிருப்பாங்களே. ஸ்ட்ரிக்ட்னா மேரேஜ் பண்ணிக்கணுமா? ஏன் மேரேஜ் நிறுத்த கூடாதா? நிறுத்திட்டீங்களா? ஆமா, கல்யாணம் வரைக்கும் போய் ஒரு மேரேஜ்ல நிறுத்திட்டேன். அதனால எங்க வீட்டுல எல்லாருக்கும் கோவம் என் மேல. அதுவும் இல்லாத எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழ்றதுக்குன்னா அவங்க கிட்ட இருந்து வெறுப்பை சம்பாதிச்சா நம்ம வந்து வெளியில நல்லா வாழலாம் அப்படின்றனால எனக்கு அவங்க பிடிக்காத மாதிரியே இது பண்ணி அப்படியே கொஞ்சம் வெளியில வந்துட்டேன். வந்து ஒரு பொண்ணு ஒரு 10-15 வருஷமா லவ் பண்ணேன்.
அது சரியில்லை கொஞ்சம். அது பார்த்தா ஆம்பளை மேலதான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சுங்க. உண்மையாவே உங்களுக்கு பொண்ணுங்க மேலதான் இன்ட்ரெஸ்டா? நானே உங்க மேல சத்தியம் பண்ணிட்டேன், வேற என்ன பண்ணுவீங்க? ஆயா மேல வேணா சத்தியம் பண்ணிட்டேன். இல்ல நான் கேக்குறேன். இல்ல நானும் தான் சொல்றேன், ஏன் பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் வரக்கூடாதா? இல்ல நான் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். நீங்க காதலுக்கு வந்து ஒரு ஜெண்டரோ இல்ல வந்து வயசோ இல்ல வந்து அவங்க ஹேண்டிகேப்டோ அதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. யாரு மேல எப்ப எப்படி வரும்னே தெரியாது, அதுதான் காதல். சொல்லின்னு பார்த்துட்டு பேசி வச்சுன்னு புரிஞ்சுக்கின்னு அவங்க எப்படி வெல் செட்டில்டா இதெல்லாம் பார்த்து வர்றது காதல் கிடையாது. நான் என்ன நினைச்சேன், சரி சும்மா கலாய்க்கிறீங்க போல அப்படின்ட்டு நானு. நான் பெரிய ஆள் இல்லைங்க, சும்மா அப்படியே சிச்சுன்னு இருப்பேன், அவ்வளவுதான். 1008 கஷ்டம் எனக்கும். ஏன்னா எப்படி சொல்றது, எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் உண்மையா இருக்காது. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு லேடிஸ் கூட அஃபேரா இருக்கிறோம். ஐ மீன் அஃபேர் மீன் நானே எது தப்பா சொல்றேன். அதாவது கேர்ள்ஸ் எல்லாம் பிடிக்குது, நம்ம வந்து என்னடா கேர்ளோ லவ் பண்றாங்க, இவங்க கிட்ட பழகுனா 4 பேர் நம்ம வெளில போனா நம்மள எப்படி பார்ப்பாங்க அப்படிலாம் சொல்லி நம்ம கூடவே பேசுறதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆமா, அதனால எனக்கு வந்து பெருசா ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்ல வந்து எப்படி சொல்றது நட்பு ரீதியா இருக்கிற ஃபேமிலியோ அதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. நான் வேலைக்கு போவேன், நான் சாப்பிடுவேன், நான் ஜாலியா இருப்பேன். எனக்காக உண்மையா இருக்கிறவங்க கிட்ட நான் உண்மையா இருப்பாங்க தான். பொய்யா இருக்கிறவங்க கிட்டே நான் உண்மையா தான் இருப்பேன், ஏமாத்திடுவாங்க, அது வேற விஷயம். நல்லா அடிபட்டிருக்கீங்க போல. ஆமா, வேற என்ன பண்றது, வாழ்க்கை ஃபுல்லா அடிதாங்க. டீ கடை நல்லா இருக்குது இல்லைங்க? நல்லா இருக்கு. நான் இங்க பக்கம் தான் என்னோட. நீங்க கூட அழகா இருக்கிறீங்க. நான் தான் சொல்லியிருக்கேன் அப்பப்ப போய் பேசுங்க. தெரியுதுங்க, அது அடிக்கடி பேசும்போதுதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது அப்படியே வந்துருச்சுங்க, என்னங்க பண்றது. இங்க பக்கம் தான், என்னோட ஆபீஸ் பக்கம் தான். நான் சரி திடீர்னு மேம் இன்னைக்கு லீவ் கொடுக்கவும் சரி ஓகே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு. சரிங்க, அப்பா அம்மா இல்லாத எப்படி கஷ்டம் இல்ல வளருது. அப்பா இல்லாம கூட வளர்ந்துடலாம், அம்மா இல்லாம வளரவே முடியாது. பொம்பளை பிள்ளைங்க அதுவும் கரெக்டு தான். யார் யாரு உங்க கூட பிறந்தவங்க என்ன இருக்காங்களா? இருக்காங்க, அக்கா இருக்காங்க, தம்பி இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? அவங்க ஃபேமிலியை பாத்துட்டு இருக்காங்க. தம்பி அவன் உண்டு, அவன் வேலை உண்டு அப்படின்னு அவன் அப்படி இருக்கிறான். தம்பிக்கு எத்தனை குழந்தை? தம்பி மேரேஜ் ஆகல. என் தம்பிக்கெல்லாம் இன்னும் கல்யாணம் ஆகவே இல்லை, அவன் சின்ன பையன் தான். என்ன ஒரு 22 வயசு சின்ன பையன். சரி, எனக்கு என்னமோ இது இங்க பேசுற மாதிரி இல்ல. டீ கடை எல்லாரும் இருக்காங்க, நம்ம வேணா வெளியில போய் பேசலாமா? உங்களுக்கு ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட் எதுவும்? எனக்கு ஓகே தாங்க, உங்க கூட போய் பேசணும்னா எனக்கு எப்படிங்க ஓகே இல்ல. சரி, அப்போ இருக்கீங்க, நான் போய் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். பரவாயில்ல, நானே பேசுறேன். ஐயோ இருக்கட்டும், வேணாம். பரவாயில்ல, வெயிட் பண்ணுங்க. மேல கையில சும்மா சொன்னேன், ஃப்ரெண்ட்லியா தான் சொன்னேன். ஓகே, நான் குடுக்குறேன். நம்ம தான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்ல, அடிக்கடி மீட் பண்ணிக்க போறோம். இருந்தா ஒரு வாட்டி பே பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் பே பண்றேன், செகண்ட் டைம்ல இருந்து நீங்களே பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம போயிட்டு வேற இடத்துல பார்க்கலாம். நான் பில் பே பண்ணேன். அவங்க ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்லிடுங்க. நான் சொல்லிட்டேன். நாங்க சொல்லிக்க மாட்டோம். அப்படியா? அவங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்குன்னா அவங்க அடுத்து ஓடிடுங்க. அதாங்க ஃப்ரெண்ட்ஷிப். கவி, நான் அங்க வெயிட் பண்ணட்டுங்களா? இங்க வெயிட் பண்ணட்டுங்களா? காது கேட்காது. அங்க வெயிட் பண்ணட்டுமா? பண்ணுங்க, நான் பே பண்ணிட்டு 19 ரூபா கம்மியா இருக்கு. என் ஃப்ரெண்டு நாங்களே ஜூயி தான் ஓட்டுறோம். 50 ரூபா 6 ரூபா கொடுத்துட்டேன். இருங்க, நான் கேஷ் தரேன். என்னாச்சு? பே பண்ண கேஷ் கம்மியா இருக்கு சொன்னீங்க. கேஷ் கம்மியா இருக்கு, நீங்க தான் தரானீங்க. ஓ, என்னங்க ஒரு 19 ரூபா தர மாட்டீங்க? ஜிபே எல்லாம் வச்சிருக்கீங்க. தரேன், இருங்க. சரி விடுங்க, போகும்போது கொடுத்துக்கலாம். ஒரு ஆள் தான். உங்க நம்பர் கிடைக்குமா? நம்பரா? தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க ஏதோ அமௌண்ட் கேட்டீங்களா, சோ அதுக்காக தான். இல்ல, அமௌண்ட்லாம் இருக்குதுங்க மேடம், வீட்டுல இருக்கு. நாங்க வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா நான் நிறைய காசு எடுத்தேன்னா என் ஜோபில இருந்து செலவு பண்றோம். அதனால எனக்கு புரியுது. இப்போ உங்களுக்கு 19 ரூபா தரணுமே. எங்க ரெகுலர் கடை தாங்க, நான் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். அக்கௌண்டா? ஆமா, டெய்லி வரும். 4 தம்மு, 2 டீ, 2 சம்சா. தம்மா? ஃப்ரெண்டுங்க. இப்ப பாரு, தம்மா கும்மான்றீங்க. சரி சொல்லுங்க. நீ பாருங்க, மீன்லாம் தெரியுதா உங்களுக்கு? பாருங்க, பெருசு பெருசா இருக்குல்ல. இப்ப பாம்பு போகுது பாருங்க. பாம்பா? ஆமா. எங்க? நீங்க பாக்கலையா? அது உள்ள பாம்பு போச்சு. இப்போ மீன் தான் நிறைய இருக்கு. நான் எப்பவுமே இங்க வருவேன், இங்க வந்து மிச்சர் இதெல்லாம் வாங்கி
போடுவேன். ஆனா எப்பவுமே வருவீங்களா? நான் டெய்லி இந்த கடைக்கு தாங்க வரேன். 5 வருஷமா அந்த கடையில தான் டீ குடிப்பேன். அப்படியா? ஆமா, ஒரு அக்கௌண்ட் வைக்கிற அளவுக்கு டெவலப் ஆயிருக்கணும் பாத்துக்கோங்க. எனக்கு இங்க பக்கம் தானே ஆபீஸ், சோ அதனால இங்க வந்து டீ குடிச்சிட்டு போவேன். இங்க பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? நிறைய மீன் நல்லா இருக்குல்ல? சரி, நம்ம இன்ஸ்டால பேசும்போது பாத்தீங்கன்னா நிறைய நம்மளால பேசிக்க முடியல. தற்செயலா மீட் பண்ணும்போது எனக்குமே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த இடம் உண்மையுமே கம்ஃபர்டபுளா இல்லைங்க. பக்கத்துல நானும் என் ஃப்ரெண்ட் எல்லாம் போய் உட்கார்ற இடம் இருக்கும், அங்க போலாமா? கொஞ்சம் கிரவுண்டா தான் இருக்கும், நல்லா இருக்கும். யாருங்க உங்களை என்னங்க பண்ண போறாங்க? சரி, நானே எதுவும் பண்ற அளவுக்கு நீங்க இல்ல, சும்மாங்க ஃப்ரெண்ட்லியாங்க. சரி, ஓகே, போலாம். சரிங்க, ஒரு ஹக் கூட கொடுக்க மாட்டீங்க. அப்பப்ப ஒரு ஹக் தாங்க. வாங்க. நிறைய பேருக்கிட்ட ஹக் வாங்கிருப்பீங்க போல. நான் அப்படிலாம் இல்லைங்க, தெரியுதுங்க. வண்டி எடுத்துட்டு போலாம்ல? யாரோட வண்டிங்க? நம்ம வண்டியை எடுத்துட்டு வரலாம்ல? நான் ஆட்டோல தான் வந்தேன், எனக்கு வண்டிலாம் இல்ல. ஏன் காயத்ரி, வண்டி எல்லாம் வச்சுக்கோங்க காயத்ரி. எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதா? வண்டி ஓட்ட பாருங்க, உங்களுக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்துருக்கேன். நான் இதெல்லாம் குடிக்க மாட்டேனே. ஏங்க? நான் எந்த ஜூஸும் குடிக்க மாட்டேன். அதான் தண்ணியோட சுத்துறீங்களா? சரி வாங்க, நான் வண்டி வச்சிருக்கேன், அதான் உங்களை கூட்டிட்டு வரலான்னு பார்த்தேன் வண்டியிலே. இல்ல, இருக்கட்டும், பரவாயில்ல. பரவாயில்லையா? சரி விடுங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் என்னங்க பண்ண முடியும், வலுக்கட்டாயமா. என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? நான் ஒரு MBBS டாக்டரா அப்படின்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசைதான். எங்க வீட்டுல அதனால படிக்க வைக்கல. என்ன, நான் 12th தான் படிச்சேன். 12th முடிச்சிட்டேன். 12th அப்படியே பிட்டுக்கிட்டலாம் அடிச்சு அப்படியே பாஸ் ஆகி வந்துட்டேங்க. ஆமாங்க, எனக்கு அந்த அளவுக்கு படிக்கிற நாலேஜ் தான் இருக்காது. ஏங்க, அங்கெல்லாம் குடிக்கார பசங்க ஆள் போற இடங்க அப்படிதான் வாங்க. இல்ல, மரத்துக்கிட்ட உட்காந்துக்கலாமேன்னு பார்த்தேன். அதுதான் சொல்றாங்க, குடிக்காரங்க ஆள் போவானுங்க, பரவாயில்லையா? அப்ப வாங்க, ஏதோ ஸ்பாட் நல்லா இருக்கும். நீங்களே எங்க ஸ்பாட் தாங்க இதுவா? நல்லா இல்ல, கோயிலுக்கு போலாமா அப்போ? இல்ல, இது ஒரு 3 கோயில் ஒண்ணு இருக்கும், அங்க நல்லா இருக்கும். இல்ல, இது ஓகே தான். அட சீரியஸாங்க, நல்லா இருக்கும். இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும், இது ஓகே தான். என்னங்க, உங்களுக்கு எங்க கூட பேச பிடிக்கலையா? அப்படிலாம் இல்ல எனக்கு. ஓகே, நடு நல்லாதான் இருக்கு. இங்கயோட அந்த கோயிலாண்டா நல்லா இருக்குங்க. போலாம் கோயிலாண்ட. இன்னொரு நாள் வேணா கண்டிப்பா நம்ம எங்கயாவது. நீங்க தான் சொன்னீங்க இன்னைக்கு ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு. இன்னைக்கு எனக்கு ஃப்ரீ தான். இன்னைக்கு ஆக்சுவலா லீவு தான். நான் ரூம்க்கு ட்ரெஸ் அழகா இருக்குங்க, உங்களுக்கு நல்லா இருக்கீங்க. தேங்க்யூ. நீங்க வந்து பார்க்க அழகா இருக்கீங்க. நல்லா இருக்கேனா? இவ்வளவு பெரிய தப்ப வச்சு நான் அந்த மாதிரி இப்படிதானே போஸ் கொடுக்கணும் போல. அப்படிலாம் இல்ல, நேச்சுரலா இருந்தீங்க, அதான் அழகா. பெப்சின்ட்டு பயந்துடாதீங்க. என்ன உள்ள எல்லாம் எதுவும் கலக்கல, வேணா நீங்க வேணா இது பண்ணி பாருங்க. எனக்கு வேணாப்பா. ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டேன், நம்ம எங்கன்னா வெளில வேணா போலாமா? வெளியே வா. என்ன சொன்னீங்க? என் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க, அந்த மாதிரி நான் பார்க்க போனோம் அப்படின்னு. உங்களை பத்தி அவங்க கிட்ட ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நம்ம இன்ஸ்டால பாக்கும்போது. அப்படியா? அவன் ரொம்ப கலாய்ப்பான் நம்மள. நான் உங்களை லவ் பண்றேன், நீங்களும் என்ன லவ் பண்றீங்க. ஆமா, இல்லையா? நிஜமா இல்லையா? சரி, சும்மா விளையாடாதீங்க. நான் எங்க உங்களை பத்தி சொல்லுங்க, உங்க ஃபேமிலிஸ் பத்தி சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏங்க இப்பெல்லாம் பொண்ணுங்க அழகா லூஸ் எல்லாம் விடுறாங்களா, அந்த மாதிரி விட மாட்டீங்களா? லூஸ் ஹேர் தான் விட்டுருந்தேன் இவ்வளவு நேரம். நீங்க நான் உங்களை பாக்கிறதுக்கு முன்னாடி கூட லூஸ் ஹேர்ல தான் இருந்துச்சு. சரி, ரொம்ப காத்தா இருக்கேன்ட்டு கொண்டு போட்டேன். இல்ல இல்ல, நல்லாதான் இருக்கீங்க. இல்ல பொண்ணுங்க எல்லாம் இப்படி பரப்பி விட்டுன்னு இப்படி எல்லாம் இப்படி போவாங்க, அதான் பார்த்தேன். நீங்களும் முடியெல்லாம் வச்சு அந்த மாதிரி நீங்களும் பரப்பி விட்டுக்க வேண்டியதானே? அவங்களோட லாங் ஹேர் தெரியுமா? அப்புறம் ஏன் வெட்டினீங்க? எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அதனால ஃபர்ஸ்ட் வெட்ட ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் இதுவே அழகா இருந்து எங்க அம்மாவே சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு, எனக்கு கொஞ்சம் ஆக்சிடென்ட் எல்லாம் ஆயிடுச்சு. அங்க அடிபட்டு இருக்குல்ல, இந்த மாதிரி பைபாஸ்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஏன் எப்படி? உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு பார்த்து போச்சா ஆன்னு பாத்துட்டு இருந்தேன். பார்த்தா அடிச்சா மாதிரி ஒருத்த வந்து அப்படின்ற மாதிரி அடிச்சுட்டு போயிட்டேன். எப்பவுமே இப்படிதானா? இல்ல எப்பவுமே இப்படிதான் இருக்கும், ட்ரை பண்ணுவேன். ஆனா அப்பப்ப சீரியஸ் ஆகி கொஞ்சம் அது அந்த வண்டியில போகும்போது ஜாஸ்தியா வந்துருங்க. நீங்க அதெல்லாம் தப்பா வச்சு இது பண்றாதீங்க. ஓகே, ஹியூமன் நேச்சுரல், எல்லாருக்குமே வர வேண்டியதெல்லாம் கோவப்பட்டா. சரி, என்னமோ கேட்கணும்னு நினைச்சேன் நான் உங்கள்கிட்ட. உங்களுக்கு ஒண்ணு வாங்கி வந்திருக்கேன் நான். நான் கோயிலுக்கு போயிட்டு தரேன். என்ன வாங்கி வந்திருக்கீங்க? பள்ளியில நிறைய விளக்குவாங்களாங்க, அப்படியே வெளியில எப்ப மாதிரி தெரியுறீங்க. கம்முனே இருங்க. ஏங்க நீங்க வேற ஏதோ ஹெல்த் இஷ்யூன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? அதுதான் நம்ம இங்க பேச தேவைங்க. எங்க வண்டி அது இதுமா போயிட்டு பாருங்க. அந்த லாரி காயன் எங்க மாமா பையன் தான், அவன் பாத்துட்டு போய் எங்க வீட்டுல சொல்லி விட்டுருவான்.
ஏன் வீட்டுல ஸ்ட்ரிக்ட்டா? ஆமாங்க. பொண்ணுகிட்ட தானே பேசுறீங்க, இதெல்லாம் என்ன இருக்கு? பொண்ணுகிட்ட எங்க வீட்டுல பசங்க கிட்ட பேசினா கூட பயப்பட மாட்டாங்க. பொண்ணு கிட்ட பேசினாதான் எங்க அம்மா கை கால்லாம் உதறல் எடுத்துரும். இப்படி சரி, எங்க எங்க போலாம்? நீங்க சொல்லுங்க. இல்ல, எனக்கு எந்த ஸ்பாட்டும் தெரியாது. நீங்க எதனா போலாம்னா போலாம். உங்களுக்கு ஓகே ஆக்சுவலா? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல? உங்க கூட வரணும்னா எனக்கு ஓகேங்க. சும்மா சுத்தின்னு இருந்தேன், ஒரு ஆள் கூட சுத்துறேன்னா ஜாலியா தானே இருக்கும். ஒரு ஆள் சொன்னேன், என் ஆள் சொல்லல. ஏன் என் ஆள் சொல்லக்கூடாதா? கம்முனிருங்க. சரி வாங்க, எங்கேயாவது போலாமா? எங்க போலாம்? நீங்க தான் எங்க கூப்பிட்டா உங்களை பேசாம. கூப்பிடுங்க. அக்கான் வேணாம், எனக்கு 23 தான் ஆகுது. நீங்க என்னமோ 34 சொல்றீங்க. தங்கச்சின்னு கூப்பிட்டா? பேர் சொல்லி கூப்பிடுங்க. சிஸ்டர் வேணாங்க, சிசின்னு கூப்பிடுங்க. இல்ல நான் தமிழ்ல தங்கச்சினே கூப்பிடுறேன். உங்களுக்கு தான் என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையே. ஏய், என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு? அப்படிலாம் இல்ல, சும்மா கேஷுவலா நீங்களும் நானும் ஒரு நல்ல ஒரு குட் ஃப்ரெண்ட். குட் ஃப்ரெண்ட் தான். நான் தங்கச்சியா இருக்கலாம், என் அக்கான்னு கூப்பிடுறேன். நான் உன்னை தங்கச்சின்னு கூப்பிடுறேன். நான் உங்களை அக்கான்னு கூப்பிடணுமா? ஆமா. ஓகே, ஷூர். ஷூரா? ஓகே, வாங்க வாங்க போலாம். என் வண்டி இருக்கு, எட்டாட்டா? வண்டியா? ஆமா. நீங்க வந்து 2 கிலோமீட்டர் நடப்பீங்களா இந்த வெயில்ல? சரி, ஓகே. வண்டி எடுத்துட்டு வரட்டா? நான் வெயிட் பண்ணிட்டாங்க, இல்ல வரட்டும்? இல்ல, வெயிட்ல நீங்க போட முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்க நிக்கட்டுமா? நில்லுங்க. சரி, கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். ஐயோ, குடிச்சிட்டீங்கன்னா? குடிக்க மாட்டேங்க நான். வேணா வச்சுக்கோங்க, செல்லு வச்சுக்கோங்க. சீக்கிரம் வந்துருங்க கவி. கைட் பண்றதுக்குள்ள என் உயிர் போயிடும் பொழுது நான் பண்ணி தொலைறேன். பெப்சி குடிக்கும் போது என்ன ஃபீல் தெரியுமா? செக். எப்படி கைட் பண்ணி நான் எப்படி வாழ்றது? இதுக்கு என்ன பிடிக்கும்னே தெரியல. ரொம்ப அசிங்கமா போச்சு. ஐயோ, சரி வண்டி எடுத்துட்டு சாக்குல எதனா உரசிக்கணும், எதனா லவ் மூடா கூட்டிட்டு போலாம். அப்பயாச்சும் என் மேல எதனா லவ் வரும்னு நினைக்கிறேன். இம்ப்ரெஸ் பண்ணி பாக்கலாம். மேடம், நான் போயிட்டு வண்டி எடுத்து வரேன். எங்கேயே நிக்கிறீங்களா? சரி. வேற எதனா லிஃப்ட் கொடுத்தா அவங்க கூட போயிடாதீங்க. கவி, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் கவி. நான் இங்க தான் நிப்பேன், நீங்க போயிட்டு வாங்கக்கா. அது மைனே ஒண்ணும் இல்லக்கா, நீங்க சீக்கிரம் வந்துருங்க. எனக்கு தெரியாது தங்கச்சி, எனக்கு வந்து இந்த தமிழ் தான் தெரியும். சரிக்கா, ஓகேவா? என்ன வேற பண்றதுன்னு தெரியல. இவங்க வேற வெளியெல்லாம் போறேன்னு வேற சொல்றாங்க. ப்ரப்போஸ் பத்தி எல்லாம் பேசுறாங்க. எனக்கு என்னோட சுச்சுவேஷன் தான் தெரியுமே. காயத்ரி, என்ன காயத்ரி பண்றது? நம்பலாமா வேணாமான்னு தெரியல. எனக்கும் ஆசை பொண்ணுங்க மேலதான். ஆனா என்னோட பிளாஷ்பேக்க நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குது. அத சொன்னா அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. எங்க போய் முடிய போதுன்னு புரியல எனக்கு. ஷோ, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட கிடையாது, நமக்குன்னு எந்த ஒரு பாண்டிங்கும் கிடையாது. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துல என்ன பண்றது ஒண்ணுமே புரியல எனக்கு. எது நடந்தாலும் நல்லதுக்கே நினைச்சிட்டு போக வேண்டியதான். கடவுள் இருக்க பயமே. என்ன மச்சான், ஒரே ஜாலி தான் போல ஆள் கூட. அது ஆளா கரெக்ட் ஆயிடுச்சுன்னா உனக்கு 7 தேங்காய் உடையிறேன்டா. ஆமா மச்சான், எப்படி ஆளு? அது உஷாராகிற மாதிரி தெரியலடா. வேற ஓகே ஓகே ஓகே. பாய்டா. இந்த பொண்ணை வேற என்னதான் நான் பண்ணி தொலைறதுன்னு தெரியல. ஏன் ஆளு வேற கரெக்ட் பண்றான்னு போயிருந்தான். அவனை கரெக்ட் ஆயிடுச்சு, அதான் அவ்வளவு பேசுறான். இதோ நல்லா இருந்தா சரிதான். இன்னும் வேற ஆளை காணும். போலாமா? வாங்க சிஸ்டர், உட்காருங்க. போலாமா? தண்ணி வந்துறீங்களா? வெயில் அதிகமா இருக்கு. ஏங்க அப்படி பாருங்க? இல்ல, நல்லா சப்பி அங்க வெளியே போறேன். சப்பி குடிப்பீங்களா நீங்க? மூடி ஓபன் பண்ணி வேணாக்கிறீங்க. ஐயோ ஐயாங்க, சப்பிதான் இல்ல, தண்ணி போயிருங்க. அந்த வயசுல இப்படிதான் இருக்கீங்க. எனக்கு எப்படி குடிக்க தோணுதோ அப்படி நான் குடிக்கிறேன். சரி உட்காருங்க. வண்டியில உட்காந்து இருக்கீங்களா? பொம்பளை பிள்ளைங்க வண்டியில உட்கார இருப்பீங்களா? நான் எத்தனை பேர் உட்காருவீங்க? நான் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ராபிடோ சொன்னாங்க. ஐயோ எப்பா. சரி ஓடிபி சொல்லுங்க.
ஓடிபி இல்ல. ஆமாங்க. சரிங்க, போலாமா? போலாம். வண்டி ஸ்லோவா போனா பிடிக்குமா இல்ல ஃபாஸ்டா போறோமா? பொறுமையாவே போங்க. மேல கையில வச்சுக்கோங்க. கோயில் இந்த கோயில் தான், நான் ரெகுலரா வருவேன். கொஞ்சம் பூட்டிட்டு தான் இருக்கும், ஆனா நல்ல கோயில் தான். இந்த கோயிலா? வரீங்களா? உட்காரலாம். என்ன சாமி? விநாயகரா? ஆமாங்க. என்ன கோயில்னு தெரியாது எனக்கு. நான் சாமி எல்லாம் கும்பிட மாட்டேன். வந்தா அப்படியே உட்காந்துட்டு போயிடுவேன். விநாயகர் கோயில் டெய்லி வரேங்கிறீங்க, என்ன கோயில் தெரியாதுங்க? நிஜமாதாங்க, சத்தியமா சாமி என்ன சாமியே தெரியாதுங்க. அப்படியா? அதிகமா சாமி எல்லாம் இது பண்ண மாட்டேன். அப்படியே சப்ப விட்டுக்கலாம். நான் வச்சுக்கிறேன். பரவாயில்ல, வச்சுக்கிறேன். எடுங்க. எது சிரமம்? டெய்லி நீங்க தானே வச்சிருக்கீங்க, ஒரு நாள் நான் வச்சுக்கிறேன். எங்க கழட்டுறது? எப்படி கட்டு? இங்கெல்லாம் எங்க நாள் உட்காந்தாங்க. பிள்ளையார் கோயில் தாங்க, நீங்க தாங்க கரெக்டா சொல்லிருக்கீங்க. இருங்க, உங்க பாக்கலையா? சாக்லேட் வச்சிருங்க, சாக்லேட் தருவாங்க. சாக்லேட்டா? வாங்க வாங்க, கம்முனு வாங்க. நான்லாம் எப்பேற்பட்ட ஆளு, என்ன போய் இப்படி உட்கார வைக்கிறீங்களே? நல்லா இருக்குங்க கோயிலு. சூப்பரா இருக்கு, நல்லா பிரசன்டபிளா இருக்குங்க. எனக்கு எனக்கு கோயில்லாம் ரொம்பவே பிடிக்கும். நான் சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்குது, சுகி ஓட்டிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கதான் வந்து சாப்பாடு பட்டை சாதம் வைப்பாங்க. அப்படின்னா? பட்டை சாதம் தெரியாதா? பட்டை 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 சாராயம் தெரியுமா? பட்டை சாராயம் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் கரெக்டா உங்களுக்கு தெரியும். சீரியஸா? பட்டை சாதம்னா 30 ரூபாய்க்கு அந்த சாம்பார் சாதம், தயிர் சாதம், புளி சாதம் அது வாங்கி வந்து இங்க உட்காந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இப்படியே தூங்கிடுவேன். இந்த இடத்துல கூட தூங்கிடுவேன். கோயில்ல யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க? எதுவும் சொல்ல மாட்டாங்க. தூங்கிடுவேன். இல்லடா அந்த இடத்துல உட்காந்து சாப்பிடுவேன். அப்படியே சாப்பிட்டு அப்படியே தூங்கிடுவேன். தூங்கிட்டு அதுக்கப்புறம் 3 மணிக்கு ஷிஃப்ட் ஓபன் பண்ணானா போயிடுவேன். அப்பப்ப என்ன அந்த மாதிரி பைத்தியம் கத்தின்னு கிடக்கும், அவ்வளவுதான். இன்னொன்னு நம்ம தூக்கத்துல இருப்போம், ஆழ்ந்த தூக்கத்துல ஜெல்லி எல்லாம் ஒட்டுன்னு இருப்போம். அப்பதான் நானே முக்கு வண்டியை முக்கி தள்ளிட்டு எனக்கு ஏதோ சந்தோஷமா இருக்கிறேன். அப்புறம் நீங்க சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். என்ன பத்தி? இன்ஸ்டால எல்லாம் எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்றீங்க, லைக் பண்றீங்க. நீங்க ஏதோ ஃப்ரீ ஃபயர் ஆடிட்டு போல, எனக்கு அப்படிதான் இருந்துச்சு உங்க வீடியோஸ் எல்லாம் பாக்கும்போது. சும்மா என் ஃப்ரெண்டு, என் மச்சான் தான் அந்த கேம் ஆடுவான். எனக்குலாம் எதுவுமே தெரியாது அந்த கேம் பத்தி. ஆனா உங்க ஐடியில தான் ஃபுல்லா ஃப்ரீ ஃபயர். அவங்க கிட்ட சும்மா அப்படியே அழகா பண்ணித்தடா, ஒரு 4-5 பொண்ணுங்க வளர்க்குற மாதிரி அப்படி சொல்லுவேன். அவன் எனக்கு எடிட் பண்ணி தருவான். அப்படியா? அப்ப அந்த எடிட்டிங் எல்லாம் உங்களுக்கு இல்லையா? நான் உங்க எடிட்டிங் தான் நினைச்சேன். உங்களுக்கு நான் ஒண்ணு வாங்கி வந்திருக்கேன். ஏங்க கையெல்லாம் அப்படி கிழிச்சு வச்சிருக்கீங்க? இது என்னோட பாஸ்ட். பாஸ்ட்னா புரியல. யாரா லவ் பண்ணீங்களா? அப்படின்னா உங்க மனசுல எனக்கு புரியாது. என்னவோ அது சொல்லுங்க. சரி, அதுக்கு முன்னாடி இருங்க, நம்ம வந்து 2 பேரும் வந்து இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் திடீர்னு மீட் பண்ண வச்சிருக்காரு கடவுள். சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி வந்திருக்கேன். என்ன? இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் கூட தான் இருந்தீங்க, அதுக்குள்ள என்ன கிஃப்ட்? கையும் கால்லாம் தருங்க, ஏன் இப்படி இருக்கீங்க? வச்சு கிஃப்ட்னா ஆளும் வந்துடுறீங்க. சரி நிமிஷம் கண்ணை மூடுங்க. கண்ணெல்லாம் மூடாதீங்க, ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே அந்த பக்கம் திரும்பிக்கோங்க. அப்புறம் நான் உள்ள கை விடுங்க, பாயிண்ட் உள்ள அந்த பக்கம் திரும்பி பாருங்க. ஏன்டா நீங்க பாருங்க, அந்த அணில் குஞ்ச பாருங்க. திரும்பிட்டுங்களா? திரும்பாதீங்க. சின்னதா இருக்குது. என்னங்க, இனிப்பா வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். வாழ்க்கையில ஃப்ரெண்ட்ஷிப் என்னோட எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேன் மிட்டாய். ஆக்சுவலா இதுதான் கிஃப்டா? இங்க மாத்திக்கலாமா? இது பெருசா இருக்கு, சின்னதா இருக்கு. இல்ல பரவாயில்ல. என்னங்க இது? இல்ல வேணாம். ஒண்ணும் இல்லைங்க. என்னங்க வச்சுங்க, என் சுகர் ஜாஸ்தி இருக்குது. அதெல்லாம் இப்ப நான் கேட்கணுங்க. ஏதோ சுகர்னு சொன்னீங்க, சாப்பிடுங்க. என்னங்க ஸ்வீட் ஊட்டிக்கலாங்க. ஏங்க நாங்கெல்லாம் பள்ளி டெய்லியும் விளக்குவோங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். சரி ஓகே. லாஸ் உங்களுக்கு. எனக்கு என்ன லாஸ்? மிட்டாய் வச்சிருங்க சொன்னேன்.
இங்க இருக்கு என்கிட்ட. இருக்கா? அப்புறம் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். எப்படி போகுது உங்க லைஃப்? உங்க முடி எங்க மூஞ்சி முன்னாடி இருக்கு, கொஞ்சம் எடுத்து விடுங்களேன். மூஞ்சியே எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. இந்த மூஞ்சி தெரியல உங்களுக்கு? முடி எதுக்கு வளர்க்குறோன்றதே பெண்கள் மறந்துடுறாங்க. அதை ஏங்க அப்ப நீங்க வளர்க்கல? நான் வளர்த்துட்டேன். என்னங்க நல்லா இருக்கும்? இல்ல வேண்டாங்க, நீங்க சாப்பிடுங்க. பரவாயில்ல என்னங்க. ஐயோ கடவுளே, ஒரு தேன் மிட்டாய்க்கே மடங்க மாட்டேங்குது. என் மச்சான் வேற மடக்கிடுறான்ட்டு போய்க்கிறான். என்னதுங்க புரியல? வண்டி வந்து பஞ்சர் ஆயிடுச்சாங்க, போன் பண்ணா. அது நம்ம என்ன பண்ண முடியும்? வண்டி நீங்க எதனா போறதா இருந்தா போங்க. இல்ல எனக்கு நீங்க தான் முக்கியம். அதோட அந்த வேலையோட இந்த வேலை தாங்க முக்கியம். உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன் இல்லைங்க. இல்ல அவங்க தான் வண்டி பஞ்சர். நீங்களும் பாவம் உங்க வீட்டுக்கு போவாதே எனக்காக வந்திருக்கீங்கல்ல. அப்புறம் சரி, உங்களை பத்தி சொல்லுங்க, எதனா சுவாரஸ்யமா சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். சுவாரஸ்யமா என்ன பத்தி சொல்லணும் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து என்னங்க ஃப்ரெண்டு தான், தங்கச்சி தான், வாங்க தங்கச்சி தான் நீங்க வா. சரிக்கா, அப்படி பேசி பாருங்க. என்னை பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து பேரண்ட்ஸ் கிடையாது. ஸோ அப்பா வந்து பாத்தீங்கன்னா, அப்பா ஒரு ஹேண்டிகேப்டு. ஸோ அப்பா வந்து நல்லா குடிக்கு அடிக்ட் ஆகி நல்லா குடிச்சு ஒரு ஹேண்டிகேப்டர்னா எனக்கு புரியாதுங்க. கை அப்பாவுக்கு இருக்காது, இருக்கும். பட் ஆனா இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும் அப்பாவுக்கு கை. அம்மாவும் அப்பாவும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு அப்பாவுக்கு ஒரு 30-35+ இருக்கும். ஸோ அந்த டைம்ல அப்பா நல்லாவே குடிச்சு படுக்கையிலே இறந்து மஞ்சக்காமலை வந்து இறந்துட்டாங்க. ஸோ நிறைய குடிப்பாங்க, நிறைய குடிச்சு அவங்களுக்கு மஞ்சக்காமலை இருக்கு. அவருக்கு என்னது இல்ல குடிப்பாருன்னு சொல்றீங்களா? காசு அம்மா வேலைக்கு போறாங்கல்ல, சோ அம்மாட்ட இருந்து வாங்கிக்கிறது அப்படின்ட்டு. அப்பெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்க. என்னோட தம்பி பாத்தீங்க அப்படின்னா 1 வயசு தான் இருக்கும் தம்பிக்கு. சோ அப்பவே அப்பா சுத்தி 1 வயசு, அந்த வயசுலயேதான் அப்பா மஞ்சக்காமலை வந்து இறந்துட்டாப்புல. சோ அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா மட்டும்தான். அம்மா வந்து முடிஞ்ச அளவுக்கு டிஎல்எஃப்ல வேலை பார்த்து பிளஸ் வீட்டு வேலை பார்த்து அது இதுன்னு அவங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி இது பண்ணாங்க. அம்மாக்கும் ஒரு 30-35+ வரும்போது அம்மாவும் சேம் அதே இதுல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல அம்மா இறந்துட்டாங்க. எதிர்பார்க்கவே இல்லை, 2 பேருமே சின்ன வயசுலயே இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு 6 வயசு, 6வது படிக்கிறது, 10-11 வயசு இருக்கும் எனக்கு. சோ அந்த டைம்ல வந்து அம்மாவும் இறந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் 2 பேரும் இறந்து ஆயிடுச்சு. 17 years or 20 years ஆயிடுச்சு. அது வரைக்கும் நீங்க எல்லாம் தனியா தான் சர்வே பண்றீங்க. சொந்த பந்தம்லாம் யாருமே கிடையாது. இத்தனை வருஷமா எங்க இருக்காங்க என்ன ஏது எதுவுமே தெரியவே தெரியாது. எனக்கு அக்கா தம்பி அவ்வளவுதான், 2 பேர் தான். சோ கார்டியன் சொல்லிட்டு ஒரு அப்பா இருக்காங்க. சோ அந்த அப்பா தான் எங்க அப்பா அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நானே உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, எங்க அம்மா இறந்ததெல்லாம் வந்து ஸ்டேஷன்ல இதுவாயிடுச்சு, கேஸ் ஆயிடுச்சு. சோ அப்ப வந்து எங்களை வந்து போர்டிங்ல விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க எல்லாம் அனாதை பசங்க தானே, சோ ஹாஸ்டல்ல விட்டுலாங்கும் போது பிள்ளைங்களுக்கு அப்பாவா நான் இருக்கேன், கார்டியனா நான் இருக்கேன் அப்படிங்கும் போது அப்ப அந்த அப்பா கிட்ட போலீஸ்காரங்க எழுதி வாங்கிக்கிட்டாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு என்ன ஆனாலும் நீங்க தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி எழுதி வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்பாட்ட எங்களை ஒப்படைச்சாங்க. எங்க அப்பா இப்ப வரைக்கும் சரி, இவர்தான் அப்பா அப்படின்னு, இவர் அப்பா இல்லன்னு தெரியாத அளவுக்கு எங்களை நல்லாவே வளர்த்துட்டு வந்துட்டாங்க. ஆமா, ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட அப்பா பேர் வந்து பழனி, என்ன பெத்த அப்பா பேரு. ஆனா என்னோட எல்லா ப்ரூஃப்லயும், எனக்கு இல்ல, என் அக்காக்கு என் தம்பிக்கு என்னோட எல்லா ப்ரூஃப்லயுமே அப்பாங்கிற இடத்துல இவங்களோட பேரு தான் இருக்கும், எங்க சொந்த அப்பா பேரு இருக்காது. சோ நல்லாவே பாத்துக்கிட்டாங்க. சோ அப்படியே காலகட்டம் போச்சு, நானும் படிக்க ஆரம்பிச்சேன். சோ நல்லா படிச்சேன். எனக்கு ஸ்காலர்ஷிப் மூலமா இது பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் வந்து எனக்கு அட்மிஷன் கிடைச்சிச்சு. நல்லா படிச்சேன். நான் இடையில அப்படியே லைஃப் எங்கெங்கயோ ட்ராக் மாறி அப்படி இப்படின்னு போய் ஒரு ஸ்டேஜ்க்கு மேல படிக்க முடியாம கட்டாச்சு. சோ கட் ஆயிட்டு தான் இப்ப வேலை அப்படி அப்படின்னு போயிட்டு இருக்கு. கவலைப்படாதீங்க, என்னைக்கும் நல்லா உங்களை கடவுள் நல்லா வச்சிருப்பாரு.